ஹலோ. இருக்கான், கொடுக்குறேன். பவித்ரா. என்னப்பா? இந்தா உனக்கு தான். ஹலோ பவித்ரன் சார், நாங்கள் ஸ்கூல் வந்துட்டோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாத. சரி சரி, ஓகே. +9 = பிரசாத். அப்பா பேரு நாராயணன். இங்க இருக்காங்க. நாராயணன் பிரசாத் எப்பவும் உங்களை பத்தி பேசுவாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. பிரசாத்தோடைய கொலை பத்தி ஏதாவது? பிரசாத்தோட மரணம் எனக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கட்சியில சிறப்பா செயல்பட்டு இருந்த ஒரு தொண்டை, ஒரு உண்மை தொண்டருக்கு நேர்ந்த கதி பார்த்தீங்களா? கொலை பண்ணது யாருன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? பட்ட பகல் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியல எனக்கு போது கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ எதுக்கு எங்க மேல கோவப்படுற? அதிகாரம் இருக்கவங்க சொல்றதுதான் கேட்க முடியும். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கா? நீ சொல்ற வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். இது போன்ற ஆயிரம் தியாகிகள் யார் உள்ள பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்ப அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே சார்? சும்மாலாம் அவனுங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. சாட்சி வேணும். இல்லன்னா கோர்ட்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவானுங்க. யாராச்சும் சாட்சி சொல்லணும். எவனும் சொல்ல மாட்டான். சொன்னா அதிகாரிகளோட ஆர்டர் இல்லாம கூட என்னால அரெஸ்ட் பண்ண முடியும். தண்டனையும் வாங்கி கொடுப்பேன். குழந்தைகளுக்கு முன்னாடி இன்னும் இந்த பசங்க அதுல இருந்து மீள கூட இல்ல. பிரசாத்தோட அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாம் அவங்க அலறத பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா? வேணாம்ப்பா, அவங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க. எனக்கு இவ்வளவு தவிர வேற யாருமே இல்ல. நல்ல பையனா பார்த்து இவளை கைப்பிடிச்சு கொடுத்துட்டு நிம்மதியா சாகணும் தான் ஆசைப்படுறேன். சாரதா, பிரசாத்த கொல்லப்பட்ட இந்த விஷயத்துல நம்ம ஒதுங்கி போயிட முடியுமா? இதுல நமக்கும் ஒரு பங்கு இல்ல. ஆனா நீ ஒரு ஆள் நினைச்சா கொலைக்காரனை கோர்ட்டுக்கு முன்னாடி நிக்க வைக்க நம்மளால முடியும். ஸ்ட்ராங்கான சாட்சியோட. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? நான் வரேன். எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் வரேன். சாரதா, எந்த பிரச்சனையும் வராதுமா. சொல்லுடா, யார் சொல்லுடா செஞ்ச? இவன் தான் முக்கிய குற்றவாளி. அவனை கொலை பண்ணவன். அரசியல்வாதிங்க பண்ண சொன்ன கொலை தான் அது. இது யாருன்னு இவனுக்கும் தெரியும். ஆனா சொல்ல மாட்டான். நாளைக்கு தங்கச்சே, இது போலீஸ் ஸ்டேஷனா போயிடுச்சு. சார் இங்க இருக்காரு. இல்லனா உன்னை எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும்டா கொலைகாரன். நான் இங்க இருக்கன்றதெல்லாம் எடுத்துக்காத. அடியா, நான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவன தான் இவன் கொண்டுட்டான். அப்ப நான் அடிக்கிறத விட நீ அடிக்கிறது தான் பவர் அதிகம். யோ சொல்றல்ல, அடியா. திருப்பி அடிக்க இங்க என்ன போட்டியா நடக்குது? அடிச்சா அடியா. என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? அந்த டேபிள் எத்தனை நாள் மாத்த சொன்ன? போய் மாத்துங்க. போயா சார், என்னாச்சு? ஒண்ணும் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கைதி தப்பிச்சோட முயற்சி பண்ணா. அடிக்கும் போது உடம்புல காயம் பட்டுருச்சு. இப்படி எஃப்ஐஆர் எழுதுரு சார். போ. யார் சொன்னதா செஞ்ச? சொல்லு. யார் சொன்னா? இதுக்கு முன்னாடி யார் இருக்கா? சொல்லு. போதும் 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 போதும். ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, இப்படி போட்டு அடிக்காத. செத்துற போறான். அப்புறம் லாக்அப் போல சிஐக்கு சஸ்பென்ஷன். அப்புறம் ஏன் சாப்பாட்டுல மண்ணு விழுந்துரும். இப்போதைக்கு உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். இதுக்கப்புறம் இவனை நான் விசாரிச்சுக்கிறேன். இவனை நான் உண்மையா வச்சிடுறேன்.
நீ போயிட்டு வா. ஒரு ஹார்பிக் ஒண்ணு. ரெண்டு பேர்கிட்டயும் 1000 தடவை சொன்னேன், கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு, இதுக்கப்புறம் யார் இவள? எல்லாத்தையும் அழிச்சிட்டியே. அதுக்கு எதுவும் நடக்கலையே. யார் நம்புவா? நான் எல்லார்கிட்டயும் பதில் சொல்லி சொல்லி வெறுத்து போயிட்டேன். எப்படி சமாதானம் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இந்த நேரத்துல இத சொல்றது சரியானு எனக்கு தெரியல. உங்க மேல ஏற்கப்பட்ட ஒண்ணு நான் கேட்கல. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளை பாத்துக்கிறேன் என் கண்ணை போல. அரசியல் குடும்பம்ல, தேவைன்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, நாளைக்கே மாத்தி பேசுவீங்க. சின்ன வயசுல நீ கொடுத்த லெட்டரால தான் என்னையும் அவளையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ சாட்சி சொல்ல கூட்டிட்டு போய் அவ வாழ்க்கையை அழிச்சிட்ட. இதுக்கப்புறம் எதை நம்பி அவளை உன்னோட அனுப்புறது? அவளை கொண்டுட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மந்திரி புள்ளங்கிற பேரு தவிர இவளை கூட்டிட்டு போய் காப்பாத்த உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கா? இதுக்கப்புறம் இந்த கதையை பேசி இந்த வீட்டு படியை மிதிச்ச என்னோட உண்மையான குணத்தை பாப்ப. அம்மா, நீ வாய மூடுறி. இங்கிருந்து போறியா? நில்லு, அதோ அவன் தான். உன்னை வெளியே அமைச்சிட்டு தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு உன் அப்பனும் மச்சானுங்களும் யோசிச்சுட்டு இருந்தானுங்க. கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. உனக்கு சப்போர்ட் பண்ற அந்த இன்ஸ்பெக்டர் விஜயன் அப்புறம் அவன் குரூப்பையும் விசாரணைங்கிற பேர்ல அவனை வெளியூருக்கு அமிச்சாச்சு. இதுக்கப்புறம் உன்னை இங்க அடிச்சாலும் கொன்னாலும் கேக்குறதுக்கு யாரும் இல்ல. ஆனா என்ன பண்ண முடியும்? நீ என் மச்சான் ஆக போற. ஒரே ஒரு மச்சான். ஒரு குற்றவாளியை 24 மணி நேரத்துல கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்கிறது சட்டம். ஆனா உன் விஷயத்துல நான் சொல்றதுதான் சட்டம். என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இந்த செல்லுக்குள்ளதான் இருக்க போற. இப்படியே என் கல்யாண பத்திரிகையை படிச்சுக்கிட்டே சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல சந்திப்போம். வரண்டா என் மச்சான்.